गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुत कृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरे நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 22ஆம் தேதி. ஜெயநாம சம்வத்சரம் உத்தராயணம், கிரீஷ்ம ருத்து, மிதுன மாதம் ஆனி மாதம், கிருஷ்ணபக்ஷம், ஏகாதசி திதி, அஸ்வினி நட்சத்திரம், சித்தயோகம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 21வது அத்தியாயத்தில் சில ஸ்லோகங்களை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த அத்தியாயம் ஒரு பெரிய அத்தியாயம், 52 ஸ்லோகங்கள் கொண்டது. அதை 2 பாகமாக பிரித்து முதல் 33 ஸ்லோகங்களை இன்றைக்கும், பாக்கி இருக்கிற ஸ்லோகங்களை அடுத்த வாரமுமாக அத்தியனம் பண்ண போகிறோம். இப்போ நாம் என்ன கேட்டுருக்கோம் கதைன்னா, ஸ்ரீமத் பாகவதத்தில்
மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லிட்டு வராள். துருவனுடைய வம்சத்தில், அதாவது உத்தானபாதன் துருவன் இவாளுடைய வம்சத்தில் வந்த வேணனுடைய குமாரனான பிருத்து சக்கரவர்த்தி அழகா ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணிட்டு வந்தவர் 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு நினச்சி 100வது அஸ்வமேத யாகம் பண்ண முடியாமல் அதுக்கு பங்கம் பண்ணி வச்சான் இந்திரன். அந்த இந்திரனோட சண்டை போட போனவரை சாந்துவனம் பண்ணி பிரம்மா, நீ 100 பண்ண வேண்டாம், ஆனால் இந்திரனோட சண்டை போடாதேன்னு சொன்னாள். பிறகு அவா 2 பேரும் ஸ்நேகித்தாளாகி, அதெல்லாம் போன அத்தியாயத்தில் பார்த்தோம், 20வது அத்தியாயத்தில். இந்த 21வது அத்தியாயத்தில் பகவானுடைய அனுகிரகத்தை பெற்ற பிருத்து சக்கரவர்த்தி திரும்பி அவனுடைய ராஜாங்கத்துக்கு உள்ளே நுழையிறான். அப்போது அங்கே ராஜாங்கத்துக்கு அவன் நுழைஞ்சு அங்கே பரிபாலனை பண்ணி வந்தான். அவனுடைய ராஜாங்கத்தை பிருத்து சக்கரவர்த்தி இந்த லோகத்தை பரிபாலனை பண்ணி வந்தாள். அப்போது ஒரு தடவை ஒரு பெரிய சத்திரயாகம் ஒன்று பண்ணினாள். சத்திரயாகம்ங்கிறது பல வருஷங்கள் பல பேரோட சேர்க்கையினால் பண்ண வேண்டியது. சர்வே சத்ரே எஜமானாகன்ட்டு சத்திரயாகத்தில் எல்லாருமே எஜமானாள். ஆயிரக்கணக்கான பிரம்ம ரிஷிகள் வந்திருப்பாள், தேவ ரிஷிகள் வந்திருப்பாள், எல்லாரும் வருவாள். எல்லாருமா சேர்ந்து செய்ய வேண்டிய பெரிய யாகம் அது. அந்த சமயம் மகாராஜா பிருத்து சக்கரவர்த்தி விராம காலத்தில் எல்லாரும் கூடியிருந்த அத்தனை பேருக்கும் தன்னுடைய பிரஜைகள், வந்திருந்த ரிஷிகள், தேவ ரிஷி, பிரம்ம ரிஷி, ராஜ ரிஷிகள் எல்லாருக்குமா உபதேசம் பண்ண சரித்திரம் இந்த 21வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. வழக்கம் போல் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை, சம்மரிய ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காள். ஏகவிம்சே து பிருதுனா பிரஜானாம் அனுசாசனம் மகாசத்ரே சுராதீனாம் மகாசதசி வர்ணியதே. ஏகவிம்சே து பிருதுனா, இந்த 21வது அத்தியாயத்தில் பிருத்து மகாராஜாவனால் பிரஜானாம் அனுசாசனம், அவன் அழகாக பிரஜைகளை, இந்த லோகத்தை ரட்சித்து வந்தான், ராஜாங்கத்தை பரிபாலனை பண்ணாங்கிறதையும், மகாசத்ரே சுராதீனாம், அப்பொழுது பெரிய சத்திரயாகம் ஒன்று பண்ணி அங்கே வந்திருந்த தேவதைகள், தேவ ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், ராஜ ரிஷிகள் எல்லார் மத்தியிலையும் மகாசதசி வர்ணியசே, அங்கே அவன் உபதேசம் பண்ண சொற்கள் எல்லாத்தையும் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார் என்று சுருக்கமாக ஒரு ஸ்லோகத்தில் சொன்னாள் ஸ்ரீதரர். ஏகவிம்சே து பிருதுனா பிரஜானாம் அனுசாசனம் மகாசத்ரே சுராதீனாம் மகாசதசி வர்ணியதே. ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே ஏகவிம்சோऽध्यायः. மைத்ரே உவாச்ச. மௌக்திகைः குசுமஸ்ரக்பிः துகூலைः ஸ்வர்ணதோரணைः மகாசுரபிபிः தூபைः மண்டிதம் தத்ர தத்ர வை. மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொன்னாள். பகவானால் அனுகிரகம் பண்ணப்பட்டு அந்த 100வது அஸ்வமேதையாக முடியாமல் போனால் போகிறதுன்னு சொல்லிவிட்டு எல்லாருடைய அனுகிரகத்தோடு கூட ராஜா திரும்பி தன்னுடைய பட்டணத்துக்கு வந்தான். வந்தபோது அவனுடைய பட்டணத்தில் இவனை வரவேற்க வேண்டும் என்பதற்காக எவ்வளெல்லாம் அலங்காரம் பண்ணியிருந்தாருங்கிறதையும் சொல்கிறாளிங்க. அந்த பட்டணம் முக்தா ஆரங்கள்னாலையும் பல புஷ்பங்களெல்லாம் போட்டு ஜோடிச்சு வச்சுருந்தாள். பல திவ்யமான பட்டு வஸ்திரங்கள்னால எங்கே பார்த்தாலும் தோரணம் கட்டி, எங்கே பார்த்தாலும் தங்கமயமான தோரணங்கள்லாம் போட்டு வச்சுருந்தாள். அப்போது தெருவிலெல்லாம் தூபம், வாசனையாக இருக்கப்பட்ட ஊதுபத்தி மாதிரி வாசனையை கொடுக்கக்கூடிய தூபங்கள்னால நல்ல வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காக அங்கே பண்ணி வச்சுருந்தாள். அதோடு கூட இவன் தேர் வர அந்த பாதை இருக்கே, அந்த பாதை முழுக்க அழகாக தெளித்து தீர்த்தத்தினால தெளிச்சிருந்தார். எப்பேற்பட்ட தீர்த்தம்னாள், நல்ல வாசனையான தீர்த்தங்கள்னால தெளிச்சிருந்தாலாம். அதெல்லாம் இங்கே சொல்கிறாள். மௌக்திகைஹி குசுமஸ்ரக்பி துகூலை ஸ்வர்ண தோரணைஹி, முத்துனாலையும்
பட்டு வஸ்திரங்கள்னாலையும் தங்கத்தாலையும் நல்ல தோரணங்கள்லாம் கட்டியிருந்தாள். தெருவில் இவனை வரவேற்க வருக வருகன்னு சொல்லி தோரணங்கள் கட்டியிருந்தாள். மகாசுரபிபி தூபைஹி, ரொம்ப வாசனை கொடுக்கக்கூடிய தூபங்கள்னால தூபம் போட்டிருந்தாள். மண்டிதம் தத்ர தத்ரவை, அங்கே பார்த்தாலும் தூபமணம் கமழ்ந்தது. சந்தனா குரு தோயார்திர ரத்யாச்சத்வர மார்கவத் புஷ்பாக்ஷத பலைஸ்தோக்மை லாஜை அர்ச்சிபிரர்ச்சிதம். இவன் மகாராஜா பிருத்து சக்கரவர்த்தி தன் தேர்ல வர அந்த பாதையெல்லாம் ராஜ பாதையெல்லாம் இருக்கே, அதில் சந்தனத்தினாலையும் அகுரு முதலான வாசன திரவியங்கள்னாலையும் கலக்கப்பட்ட தீர்த்தம் இருக்கே, அந்த தீர்த்தத்தினால எங்கே பார்த்தாலும் புரோக்ஷணம் பண்ணி தெளித்து ரோடெல்லாம் வாசனை அடிக்கிறதாம். அப்படி பண்ணியிருந்தாள். சந்தனா குரு தோயார்திர ரத்யாச்சத்வர மார்கவத்து, இன்னும் என்ன பண்ணியிருந்தாள், எங்கே பார்த்தாலும் புஷ்பங்களை கொட்டி இறைச்சிருந்தாள். நிறைய பழங்களெல்லாம் ஒவ்வொருத்தராத்து வாசல்லையும் நிறைய பழங்களெல்லாம் வச்சுருந்தாள். பழங்கள்னாலேயே தோரணம், நிறையா பொரியல்னால அழகாக கோலங்கள்லாம் போட்டு பொரியல்லாம் வெளியில் அது மேலே விட்டுருந்தாள். புஷ்பாக்ஷத பலை தோக்மை லாஜைஹி அர்ச்சிபிரர்ச்சிதம். ராஜா உள்ள நுழைஞ்சின்னு வரத்தே அவன் மேலே புஷ்ப மாறிய பொழிஞ்சாள். நல்ல அக்ஷதைகள் லாஜைஹி பொரியலெல்லாம் அவன் மேலே மங்களகரமாக தெளித்தார்கள் சொல்கிறாள். புஷ்பாக்ஷத பலை தோக்மை லாஜைரர்ச்சிபிரர்ச்சிதம் சவ்ருந்தைஹி கதலீஸ்தம்பைஹி புகபோதைः பரிஷ்கிருதம் தருபல்லவமாலாபிः சர்வதः சமலங்கிருதம். அவன் வர பாதைகளெல்லாம் ரோடுலெல்லாம் ரெண்டு சைட்லேயும் பாக்கு மரங்கள், அதுலேருந்து வர பாக்கு மரங்கள்லேருந்து வர அந்த இலைகள் இருக்கு இல்லையா, அதால் தோரணம் கட்டி வச்சிருந்தாள். நிறையா வாழை மரங்கள்னால தோரணம் கட்டி வச்சிருந்தாள். இதெல்லாம் மங்களகரமாக கட்டுறதுக்காக வாழை மரத்தெல்லாம் கட்டுவாள். சவருந்தை கதலி தம்பை புகபோதை பரிஷ்கிருதம் தருபல்லவ மாலாபி, நிறைய மாலைகள் புஷ்ப மாலைகள்னால அலங்காரம் பண்ணியிருந்தாள். சர்வத சமலங்கிருதம், அதோடு கூட வெளியில் நிறையா ஜனங்கள்லாம் நின்றுருந்தாளாம். யாரெல்லாம் நின்றா, கன்னியாஸ்திரீகள், திவ்யமான ரூபவதிகள் அலங்காரம் பண்ணிண்டு குண்டலங்கள்லாம் போட்டு அழகாக அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாளாம். பிரஜாஸ்தம் தீபவலிபி சம்பிருதாசேஷமங்களைஹி அபீஹு மிருஷ்ட கன்யாச்ச மிருஷ்ட குண்டல மண்டிதாக. அப்பொழுது திவ்யமான ஸ்திரீகள், கன்யாஸ்திரீகள் கைகளில் தீபங்களெல்லாம் வச்சுருந்து, பகலாக இருந்தால் கூட மங்களகரமாக இருக்கணுங்கிறதுக்காக கையில் அழகாக தீபங்கள் எல்லாம் தாங்கிண்டு, கைகளில் தயிர் குடம், தயிர் சட்டி இதெல்லாம் வச்சுண்டு, இதெல்லாம் மங்களகரமான திரவியங்கள். இவரை எதிர்கொண்டு அழைச்சாலாம். வருக வருக என்று சொல்லி ஜெயகோஷம் போட்டு பிருத்து மகாராஜா பட்டணத்துக்குள்ளே உள்ள பிரவேசம் பண்ணுறதே அவனை வரவேற்றார்கள். பிரஜாத்தம் தீபவலிபி சம்பிருதாசேஷ மங்களைஹி அபீயு மிருஷ்ட கன்யாச்ச மிருஷ்ட குண்டல மண்டிதா. திவ்யமான ஆபரணங்கள் குண்டலங்களெல்லாம் தரிச்சுருக்கிற கன்யாஸ்திரிகள் நின்று இருந்தாளாம். வருக வருகன்னு சொல்லியிருந்தாளாம், எதிர்பார்த்தாளாம். சங்கதுந்துபி கோஷேண பிரம்மகோஷேண சத்விஜாம் விவேஷ பவனம் வீரா ஸ்தூயமானோ கதஸ்மய. நூற்றுக்கணக்கான ரித்விக்கள் வேத கோஷத்தோட வேதத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாள் கம்பீரமாக. அப்போது வீரனான இந்த பிருத்து மகாராஜா உள்ள நுழையத்த சங்கநாதம், துந்துபிநாதம், துந்துபினா ஒரு ட்ரம், அதை அடித்து கோஷம் போட்டு வருக வருகன்னு வரவேற்றாள். எங்கே பார்த்தாலும் வேத கோஷங்கள் ரித்விக்கள் பண்ணாள். இந்த கோஷத்தோடு கூட அவன் உள்ள நுழைஞ்சான் பட்டணத்துக்குள்ளே இருந்தாள். சங்கதுந்துபிகோஷேண பிரம்மகோஷேண சத்விஜாம் விவேஷ பவனம் வீரா ஸ்தூயமானோ கதஸ்மய
பூஜித பூஜயாமாச தத்ர தத்ர மாயசாः பௌராஞ்சானபதான்ஸ்தான் தான் பிரீத பிரியவரப்பிரதः. கேட்டவாளுக்கெல்லாம் என்ன வரம் வேணுமோ அதை கொடுக்கக்கூடியவன் அவன் பிருத்து சக்கரவர்த்தி. பெரிய கீர்த்திமான், எல்லாராலையும் பூஜிக்க தகுந்தவன் அவன். அந்த பட்ன பிரவேசம் பண்ணிட்டு இருக்கான். அப்பொழுது ஜனங்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அவனை பூஜை பண்ணாள், புஷ்பத்தை கொட்டின்னு சொன்னாள். சஏவமாதீனி அதவத்ய சேஷ்டிதः கர்மாணி பூயாம்சி மகான் மகத்தமः குர்வன் சசாச அவனிமண்டலம் யசः ஸ்பீதம் நிதாயாருருகே பரம்பதம். குணஜன் மகான் அப்பேற்பட்ட இந்த பிருத்து சக்கரவர்த்தி குணங்கள்னாலையும் அவனுடைய யசஸினாலையும் ஜனங்கள்லாம் அவனை பார்த்து ஆனந்தப்பட அடைஞ்சாள். ரொம்ப வசத்தியானவன் அவன். அந்த பிருத்து மகாராஜா உள்ள நுழையறத அவன் ரொம்ப பூஜிக்க தகுந்தவன்கிறத புரிஞ்சுண்டு அவன் பெரிய நல்ல காரியங்கள் பலது பண்ணியிருக்காங்கிறதையும் தெரிஞ்சுண்டு அவனை வரவேற்றாள். அந்த பிருத்து மகாராஜா ஜனங்களுக்கு பல நல்ல காரியங்கள் பண்ணிவிட்டு அந்த உத்தமமான பல காரியங்கள் பண்ணி இந்த பூமண்டலத்தை நன்னா ஆண்டான். ஆண்டு நல்ல கீர்த்தியை அடைஞ்சு அதன் பிறகு பரமபதத்தை போய் அடைஞ்சான். ஹரியோடு கூட பகவானோடு கூட பரமபதம் அடைஞ்சாளுங்கிறதா சொன்னாள். சஏவமாதீனி அனவத்ய சேஷ்டிதः கர்மாணி பூயாம்சி மகான் மகத்தமः குர்வன் சசாச அவனிமண்டலம் யசः ஸ்பீதம் நிதாயாருருகே பரம்பதம். அப்படியே பட்னப்பிரவேசம் பண்ண அந்த மகாராஜா பல ஆண்டு காலங்கள் அந்த அரசாங்கத்தை ஆண்டு ஜனங்களை சந்தோஷிப்பிச்சு பிறகு ஹரியினுடைய பதத்தை போய் சேர்ந்தான்னு சொல்லி 7வது ஸ்லோகத்தை சொன்னாள். மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொன்னாள். கதை சொல்லிட்டு வர்றது நைமிஷாரண்யத்தில் சூத்தர் சொல்லிட்டு வராள். இப்படிலாம் சொல்கிறாருன்னுட்டு அந்த சூத்தர் சொல்கிறாள். சூத்தவாச்ச ததாதிராஜஸ்ய யசோ விஜృంభిதம் குணைரசேஷைः குணவத்சபாஜிதம் க்ஷத்தா மகாபாகவதः சதஸ்பதே கௌஷாரவிம் பிராக கிருணந்தமர்ச்சயன். சூத்தர் சொன்னாள் அங்கே இருக்கப்பட்ட ரிஷிகளை பார்த்து, சதஸில் இருக்கப்பட்ட ரிஷிகளே, இவ்வாறாக பிருத்து மகாராஜாவுனுடைய யசஸை பற்றியும் ஆதி ராஜாவான அவன் எவ்வளவு அழகாக ஆண்டு பகவானை போய் அடைஞ்சான்ங்கிறதையும் பரம பாகவதரான விதுரர் மைத்ரேயரை பூஜித்து அந்த விதுரர் கதை கேட்டுன்றவர் விதுரரை மறுபடியும் கேட்க தொடங்கினார் என்று சொன்னார். என்ன கேட்டாள் நாள்? விதுரவாச்ச, விதுரர் மைத்ரேயரை பார்த்து கேட்டது சொல்றாள். சோபிஷிக்தா பிரசும் விப்ரைஹி லப்தாசேஷசுரார்ஹணः பிப்ரத்ஸ வைஷ்ணவம் தேஜோ பாக்வோர்யாபியாம் துதோஹகாம். விதுரர் பக்தியோடு கூட மைத்ரேயர்கிட்ட சொன்னால், நீங்கள் கதை சொல்லிட்டு வரே, இந்த பிராமணோத்தமாள்னா அந்த பிருத்து மகாராஜாக்கு அபிஷேகம் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு எல்லா தேவர்களும் அந்த பிருத்துவுக்கு பூஜையெல்லாம் பண்ணாள்னு சொன்னேன். எந்த ஒரு பிருத்து மகாராஜா தன்னுடைய கைகள்னால பசு ரூபமாக இருந்த பூமியை கறந்து பிறகு வைஷ்ணவமான ஒரு தேஜஸை தரிச்சாரோ அவர் அதற்கு பிறகு என்ன செய்தாங்கிறத விஸ்தாரமாக நீங்கள் எனக்கு சொல்லணும்னாள். கோன்வஸ்ய கீர்த்திம் ந ஸ்ருணோத்யபிஜ்ஞோ யத்விக்ரமோச்சிஷ்டமசேஷ பூபாः லோகாः சபாலா உபஜீவந்தி காமம் அத்யாபி தன்மே வத கர்ம சுத்தம். மைத்ரேயர்கிட்ட கண்டாள் விதுரர். பூமியை போய் கறந்து எடுத்திருந்தவர் மகானந்த பிருத்து சக்கரவர்த்தி. இந்த பூமியை கறந்து எடுத்து ஜனங்களுக்கெல்லாம் எல்லாம் வாரி வாரி கொடுத்தாலே அந்த பிருத்து மகாராஜ சக்கரவர்த்தி எல்லாருக்கும். இந்த அவர் கொடுக்கலனால லோகத்தில் எல்லாரும், லோகத்தில் இருக்கப்பட்ட லோகபாலாலெல்லாம் சந்தோஷம் அடைஞ்சு இருந்தாலே, அனுபவிச்சாலே, நல்ல காமனைகள்லாம் அனுபவிச்சாலே லோகத்தில் பல லோகங்களில். அப்பேற்பட்ட அந்த பிருத்து மகாராஜாவினுடைய கீர்த்தியை யார் தான் சிரவணம் செய்யாமல் இருப்பன், யாரு போரும்னு சொல்லுவன். ஆகினால அவர் என்னென்னலாம் செஞ்சாருங்கிறத நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணி சொல்லணும்னு வேண்டி கேட்டுண்டாள் சொல்லப்பட்ட ஸ்லோகம் இந்த 10வது ஸ்லோகம்.
கோன்வஸ்ய கீர்த்திம் ந ஸ்ருணோத்யபிஜ்ஞோ, யாருக்கு போரும்னு தோணும் இந்த கதையை, அவர் என்ன செஞ்சார்னு நீங்க சொல்லணும்னாள். கோன்வஸ்ய கீர்த்திம் ந ஸ்ருணோத்யபிஜ்ஞோ யத்விக்ரமோச்சிஷ்டமசேஷ பூபாः லோகாः சபாலா உபஜீவந்தி காமம் அத்யாபி தன்மே வத கர்ம சுத்தம். அப்பேற்பட்ட பெரிய சக்கரவர்த்தி அந்த பிருது மகாராஜா, எல்லா குணங்களும் பொருந்தியவன். அவனுடைய செய்கையினால லோகத்தில் எல்லா லோகபாலாலும் எல்லா ஜனங்களும் எல்லா ஜீவன்களும் பூமியை அவர் கறந்தெடுத்து எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தார். அப்பேற்பட்டவர் எப்படி பரிபாலனை பண்ணார், என்ன பண்ணார் அந்த சமயம், அதை விஸ்தாரமாக நீங்கள் சொல்லணும். அந்த கதையை யார் தான் போரும்னு நினைப்பேன், ஒருத்தரும் போரும்னு நினைக்க மாட்டான் என்று அர்த்தம் சொன்னால் இந்த 10வது ஸ்லோகத்தில். இப்பொழுது இந்த 10 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்த ஸ்கந்தே ஏகவிம்சோऽध्यायः. மைத்ரேய உவாச்ச மௌக்திகைः குசுமஸ்ரக்பிः दुकूलैः स्वर्णतोरणैः महासुरभिर्धूपैः मण्डितं तत्र वै चन्दनागुरुतोयार्द्र रथ्या चत्वरमार्गवत् पुष्पाक्षतफलैस्तोक्मैः लाजैरर्चिभिरर्चितं सवृन्दैः कदलीस्तम्भैः पूगपोतैः परिष्कृतं तरुपल्लवमालाभिः सर्वतः समलङ्कृतं प्रजास्तं दीपवलिभिः संभृताशेषमङ्गलैः अभीयुर्मृष्टकन्याश्च मृष्टकुण्डलमण्डिताः शङ्खदुन्दुभिघोषेण ब्रह्मघोषेण चत्विजां विवेशभवनं वीरः स्तूयमानो गतस्मयः पूजितः पूजयामास
तत्र तत्र महायशाः तत्र तत्र महायशाः तत्र तत्र महायशाः पहुराञ्जानपदांस्तांस्तान् पहुराञ्जानपदांस्तांस्तान् पौराञ्जानपदांस्तांस्तान् प्रीतप्रियवरप्रदः 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 स एव मादीनि अनवद्यचेष्टितः स एव मादीन्यनवद्यचेष्टितः स एव मादीन्यनवद्यचेष्टितः कर्माणि भूयांसि महान्महत्तमः कर्माणि भूयांसि महान्महत्तमः कर्माणि भूयांसि महान्महत्तमः कुर्वन् शशास अवनिमण्डलं यशः कुर्वन् शशासावनिमण्डलं यशः कुर्वन् शशासावनिमण्डलं यशः स्फीतं निधायारुरुहे पदं परं पदं स्फीतं निधायारुरुहे परं पदं स्फीतं निधाय आरुरुहे परं पदम् सूत उवाच सूत उवाच सूत उवाच तदादिराजस्य यशो विजृम्भितम् तदादिराजस्य यशो विजृम्भितम् तदादिराजस्य यशो विजृम्भितम् गुणैरशेषैः गुणवत्सभाजितम् गुणैरशेषैर्गुणवत्सभाजितम् गुणैरशेषैर्गुणवत्सभाजितम् क्षत्तामा भागवतः सदस्पते क्षत्तामा भागवतः सदस्पते क्षत्तामा भागवतः सदस्पते कौशारविं प्राह गृणन्तमर्चयन् कौशारविं प्राह गृणन्तमर्चयन् कौशारविं प्राह गृणन्तमर्चयन् विदुर उवाच विदुर उवाच विदुर उवाच सोऽभिषिक्तपृथुर्विप्रैः 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 लब्धाशेषसुरार्हणः 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 बिभ्रत्स वैष्णवं तेजो बिभ्रत्स वैष्णवं तेजो बिभ्रत्स वैष्णवं तेजो बाह्वोर्याभ्यां दुदोहगाम् बाह्वोर्याभ्यां दुदोहगाम् बाह्वोर्याभ्यां दुदोहगाम् कोऽन्वस्य कीर्तिं न शृणोत्यभिज्ञो कोऽन्वस्य कीर्तिं न शृणोत्यभिज्ञः कोऽन्वस्य कीर्तिं न शृणोत्यभिज्ञः यद्विक्रमोच्छिष्टम् अशेषभूपाः यद्विक्रमोच्छिष्टम् अशेषभूपाः यद्विक्रमोच्छिष्टमशेषभूपाः लोकाः सपाला उपजीवन्ति कामम् लोकाः सपाला उपजीवन्ति कामम् लोकाः सपाला उपजीवन्ति कामम् अद्यापि तन्मे वद कर्मशुद्धम् अद्यापि तन्मे वद कर्मशुद्धम् अद्यापि तन्मे वद कर्मशुद्धम् ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த ஸ்லோகம் 11வது ஸ்லோகத்திலேருந்து மைத்ரேயர் விதுரருக்கு பிருத்து மகாராஜா எப்படி பரிபாலனம் பண்ணான்னு அந்த சமயம் என்ன ஆச்சுன்னு சொல்ல போகிறாள். அங்கே ஒரு பெரிய சத்திரயாகம் நடந்தது. அந்த சத்திரயாகத்தில் பிருத்து மகாராஜா குழுமி இருந்த எல்லா ரிஷிகளுக்கும் எல்லா தேவதைகளுக்கும் உபதேசம் பண்ண போகிறார். அதுதான் சொல்ல போகிறார். மைத்ரேய உவாச்ச கங்கா யமுனயோர்நத்யோः அந்தராக்ஷேத்ரமாவசன் ஆரப்தானேவ புபுஜே
போகான் புண்ணிய ஜிஹாசையா. அந்த பிருத்து மகாராஜா தன்னுடைய இருப்பிடமாக தன்னுடைய பேலஸ் அது எங்கே கட்டின்னு இருந்தான்னாள், கங்கை யமுனை 2 நதிகளும் சேர்ற இடம் அலகாபாடு. கங்கை யமுனை ரெண்டும் சேர்ற இடம், த கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கங்கா அண்ட் ஜமுனா, அது அலகாபாத் பிரயாகி க்ஷேத்திரம். அங்கே வசிச்சானாம். அந்த க்ஷேத்திரத்தில் இருந்துட்டு தான் பண்ணின புண்ணியத்துக்கெல்லாம் இல்லாத போகங்களெல்லாம் அனுபவிச்சானாம். எதுக்காக அந்த போகங்களெல்லாம் அனுபவிச்சான்னாள், ஏன்னா எப்பொழுது ஜென்மம் திரும்பி திரும்பி வரும்னா பாப கர்மா பண்ணாலும் அந்த பாப கர்மா பண்ணத்தினுடைய பலனை எல்லாம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக ஜென்மா உண்டு. புண்ணிய கர்மா பண்ணாலும் பேலன்ஸ் ஷீட்டில் புண்ணியம் ஜாஸ்தி இருந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதை நீங்கள் திரும்பி அனுபவிச்ச அதை 0 பண்ணாதான் ஜென்மா எல்லாம் போகும். அதனால் பாபம் புண்ணியம் எது பண்ணாலும் ஜென்மா உண்டு. புண்ணியம் பண்ணால் புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு நல்ல நல்ல ரொம்ப பணக்காரனாக பிறந்து பிற நல்ல வித்வானாக பிறந்து எல்லாம் அனுபவிப்பன். அப்படி இவன் ராஜா என்ன நினச்சான், தன்னுடைய பிராரப்த கர்மாங்கிறதான புண்ணிய கர்மாக்கள் நிறையா பண்ணியிருக்குமே அதெல்லாம் போகணுங்கிறதுக்காக அதை அனுபவித்து தேய்ந்தாதான் போகுங்கிறதுக்காக அனுபவிச்சான்னு சொன்னால் வியாக்கியானக்காராள். கங்கா யமுனையோர் நத்யோஹோ அந்தரா க்ஷேத்ரமாவசன் ஆரப்தானேவ புபுஜே போகான் புண்ணிய ஜிஹாசையா. ஆரப்தானேவ புபுஜே, பிராரப்த கர்மாத் தன்னுடைய புண்ணிய கர்மாக்கள் நிறையா பண்ணதுனால பேங்க் பேலன்ஸ் ஏறி இருக்கு, அதெல்லாம் தீர்த்து கட்டி பண்ணணும்ட்டு போகத்தை தான் அனுபவிச்சானாம். சர்வத்ராஸ்கலிதா தேசா சப்தத்வீபைகதண்டதிருக்கு அந்யத்ர பிராமண குலாத் அந்யத்ராச்சுத கோத்ரதா. அவன் இந்த லோகம் பூராயும் ஆண்டுன்னு வந்தான். அப்பொழுது அவன் எல்லாரையும் ஆஜ்ஞை பண்ணக்கூடிய சக்தி இருந்ததுன்னாள். பிராமணாலை தவிரனாள். நல்ல பிராமணாள் இருந்தான்னா அவள்கிட்ட போய் இவனுடைய பவரையும் சக்தியும் போய் காட்ட மாட்டான். தான் தான் ராஜான்னு காட்ட மாட்டான் பிராமணோத்தமாள்கிட்ட. அதே மாதிரி பகவத் ஆராதனை பண்ணுற பரம வைஷ்ணவாள் இருக்காளே அவளையும் போய் சிக்ஷிக்க மாட்டான். பாக்கி எல்லாரையும் எப்படி சிக்ஷிக்கணுமோ அப்படி சிக்ஷிச்சு நன்கு பரிபாலனம் பண்ண வந்தானாம் ராஜாங்கத்தை. அது சொன்னாள். சர்வத்ராஸ்கலிதா தேசா சப்தத்வீபைகதண்டதிருக்கு. ராஜானா தண்டம் இருக்கும் அவனுக்கு, அவனுடைய ஆர்மி இருக்கும். அதை வச்சுன்னு என்ன பண்ணா, எல்லாரையும் ஹிம்சை பண்ணலை. எங்கே துஷ்டாள் இருக்காளோ அவளை சிக்ஷிச்சான். அழகாக இந்த லோகத்தை பரிபாலனம் பண்ணானாம். அந்யத்ர பிராமண குலாத் அந்யத்ர அச்சுத கோத்ரதா. அச்சுதன் பகவானை ஆராதனை பண்ணிட்டு இருக்க பரம பாகவதாள், நல்ல பிராமணோத்தமாள். பிராமணன்னா யாருன்னா பிரம்மவேந்தரா தேவத பிராமண பவதி. யார் எல்லாத்தையும் பிரியமாக இருந்துட்டு எல்லாரையும் ஒழுங்காக நடத்திட்டு இருக்கானோ அவன் தான் பிராமணன். அப்படி உத்தமனான பிராமணன் இருக்கானே அவனையும் போய் இவன் சிக்ஷிக்க மாட்டான்னு சொன்னாள். ஏகதாசீன் மாசத்ர தீக்ஷா தத்ர திவௌகசாம் சமாஜோ பிரம்மர்ஷீணாஞ்ச ராஜர்ஷீணாஞ்ச சத்தமா. ஒரு சமயம் ரொம்ப நாள் நடத்தக்கூடிய ஒரு யாகம், சத்திரயாகம்னு ஒரு யாகம். அது வருஷக்கணக்கில் பல வருஷங்கள் நடக்கும். அப்படி ஒரு சத்திர யாகத்தில் தான் சூத்திர புராணிகர் இந்த பாகவதத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தாள். அப்படி இந்த மகாராஜா பிருத்து சக்கரவர்த்தி ஒரு சத்திர யாகத்தில் அவனும் எஜமான் நாய். சத்திர யாகத்தில் எல்லாருமே எஜமானாள். அங்கே யாரெல்லாம் வந்திருக்காள்னாள், தேவதைகள், தேவரிஷிகள், பிரம்மரிஷிகள், ராஜரிஷிகள் எல்லாரும் வந்திருக்காளாம். சமாஜோ பிரம்மரிஷீணாம் ச ராஜரிஷீணாம் ச சத்தமா. பிரம்மரிஷிகள், ராஜரிஷிகள், தேவரிஷிகள் எல்லாரும் வந்திருக்கிற சமயத்தில் இவன் யாக தீட்சிதனாக இவனும் ஒரு எஜமானாக இருந்து அங்கே சத்திரயாகத்தில் கலந்துட்டானாம் அந்த பிருத்து மகாராஜா. ஏகதாசீன் மகாசத்ர
தீக்ஷா தத்ர திவௌகசாம் சமாஜோ பிரம்மர்ஷீணாஞ்ச ராஜர்ஷீணாஞ்ச சத்தமா தஸ்மின்னர்ஹத்சு சர்வேஷு ஸ்வச்சிதேஷு யதார்ஹதः உத்திதः சதசோ மத்யே தாராணாம் உடுராடிவ. அந்த சத்திரயாகத்தில் அங்கே எல்லாரும் ஒருத்தர் பூஜிச்சுட்டு இருந்தாள். யாரெல்லாம் அருகாளோ, யாரெல்லாம் பெரிய வித்வானோ, அந்த வித்வானை பாக்கி குழுமி இருக்கிறவாள்னா நல்ல ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்து நல்ல புகழ் மாலைகளெல்லாம் சூட்டி அவள்லாம் பூஜிக்கிறது வழக்கம். அங்கே வந்திருக்கிற பெரிய மகான்கள் எல்லாம் அப்படி அங்கே வந்திருக்கிற பூஜிக்க தகுந்த மகான்கள் எல்லாரையும் ஒவ்வொருத்தர் பூஜிச்சாள். அப்போது எப்படி ஒரு பெரிய நட்சத்திர மண்டலத்துக்குள்ளே சந்திரன் எப்படி பிரகாஷின்னு இருக்கானோ அப்படி நட்சத்திரங்களுக்கு நடுப்புற சந்திரன் மாதிரி அந்த பெரிய சபையில், பெரிய மகான்கள் வந்திருக்கிற சபையில் மகாராஜா பிருத்து சக்கரவர்த்தி பிரகாஷிச்சான்னாள். எப்படி பிரகாஷிச்சான்னாள், சந்திரன் எப்படி நட்சத்திர மண்டலத்துக்கு நடுப்புற பிரகாசிக்குமோ அப்படி பிரகாஷானாம். உத்தித சதசோ மத்தியே தாராணாம் உடுராடிவே. அப்போ அவனுடைய ரூபத்தை வர்ணிச்சாள். நல்ல பர்சனாலிட்டி, நல்ல ப்ரெசன்ஸ் உண்டு. அவன் வந்திருந்தாலே எல்லாருக்கும் அப்படி தலையை நிமிர்ந்து பார்ப்பாள். அப்படி ரொம்ப அழகான ரூபம் அவனுக்கு. அதை இங்கே வர்ணிக்கிறாள். பிராம்சு பீனாயத புஜோ கௌர கஞ்சாருணேக்ஷண சுநாச சுமுக சௌமிய பிஹினாம்சுத்விஜஸ்மிதா. ராஜா நடுப்பில் இந்த சபையில் எழுந்து நின்றுண்டான். அவனுக்கு நல்ல பெருத்த நீண்ட கைகள், அவன் உடம்பு தங்கமயமான ரேக், அப்படியே கோல்டன் கலர் அவனுக்கு. அவனுடைய கண்கள்லாம் நல்ல சிவந்த கண்கள், தாமரை புஷ்பம் மாதிரி இருக்குது, அந்த இதழ்கள் மாதிரி இருக்குது. நல்ல அழகான நாசிகை, மூக்கு, அழகான முகம், இதெல்லாம் சொன்னாள். பிராம்சு பீனாயத புஜோ கௌர கஞ்சாருணேக்ஷண சுநாச சுமுக சௌமிய பிஹினாம்சா சுத்விஜஸ்மிதா. அழகான முகம், பார்க்குறவாளுக்கு தகட்டவே தகட்டாதாம். அப்படி பெரிய விசாலமான தோள்கள். சுத்விஜ ஸ்மிதா. த்விஜம்னா பல்லு. அந்த பல்லுக்கு 2 ஜென்மா உண்டு. முதல்ல ஒரு குழந்தை பிறந்தோடனே ஒரு பல்லு உண்டு, அது கொஞ்ச நாளைக்கு விழுந்துட்டு மறுபடியும் முளைக்கும். அதனால் அதுக்கு 2 ஜென்மா உண்டு. அதனால் த்விஜான்னா பிராமணனுக்கும் த்விஜான்னு பேர், பல்லுக்கும் த்விஜா. அப்போ ஸ்வித்விஜா ஸ்மிதா, அழகான பல்வரிசை. அவன் சிரிக்கிறதே விளவிளையர்னு அழகாக பல் வரிசை தெரிகிறது. அப்பேற்பட்ட அழகானவன் அவன், அந்த பிருத்து சக்கரவர்த்தி. அப்படி நின்றுட்டான் நான் எழுந்துட்டு. பிராம்சு பீனாயத புஜோ கௌர கஞ்சாருணேக்ஷண சுநாச சுமுக சௌமிய பிஹினாம்சுத்விஜஸ்மிதா வியூடவக்ஷா ப்ரஹச்ரோணி வலிவல்குதலோதர ஆவர்த்தனாபிரோஜஸ்வீ காஞ்சனோருஹு உதக்ரபாத் சூக்ஷ்மவக்த்ராசிதஸ்னிக்த மூர்தஜ கம்புகந்தர மாதனே துகூலாக்ரியே பரிதாயோபவீயச்ச. மகாராஜா எவ்வளோ அழகா இருக்கான்னாள். அவனுக்கு வயத்தில் 3 மடிப்புகள். இதெல்லாம் சாமுத்திரிகா லட்சணத்தில் சேர்ந்தது. அவனுடைய நாபிகள் இருக்கே, ஜலத்தில் இருக்கிற சுழி மாதிரி அழகா நாபி. ரொம்ப பராக்கிரமம் பொருந்தியவன். தங்க ரேக்கு மாதிரி அவனுடைய தொடைகள் பிரகாசிக்கிறதாம். அவனுடைய பாதங்களெல்லாம் சாமுத்திரிகா லட்சணங்களுக்கு தகுந்த மாதிரி அழகாக இருக்காம். நல்ல சுருளான கனகரேன்னு இருக்கப்பட்ட சிகை அவனுக்கு இருக்குது. சங்கம் போன்ற கழுத்து, நல்ல வெண்பட்டு போட்டுருக்கான், கட்டின்னு இருக்கான், மேலே வஸ்திரமாக போட்டுருக்கான். ஆனால் ஆபரணங்கள் ஒன்றும் போட்டுன்னு வரலையாம். ஏன்னா அவன் தீட்சிதனாக இருக்கிறதுனால அதுக்கு அந்த விதிப்படிக்கு ஒரு ஆபரணத்தையும் போட்டுக்காமல் வந்திருக்கான் அவன். ஆனால் யஜ்ஞம் நடக்கிறதே அவன் தீட்சிதனானதுனால அவன் மான் தோல் கட்டின்னு இருக்கான், கைகளில் குஷம் தர்பையை அடைக்கின்னு இருக்கான். இதெல்லாம் சொன்னாள்.
சூக்ஷ்மவக்ராசிதஸ்னிக்த மூர்தஜ கம்புகந்தரா. சங்கம் போன்ற கழுத்து, மகாதனே துகூலாக்ரியே பரிதாயோபவீயச்ச வியஞ்சிதாசேஷகாத்ரஸ்ரீ நியமே ந்யஸ்தபூஷண. யாகத்தினுடைய நியமப்படி பூஷணங்கள் அணியாமல் வந்திருக்கான். கிருஷ்ணாஜினதர ஸ்ரீமான் குஷபாணி கிருதோச்சிதா. கைகளில் தர்பை, கைகளில் அடைக்கின்றிருக்கான், விரல்களில் தர்பை. கிருஷ்ணாஜினம் மாந்தோல் போட்டுருக்கான். சிசிரஸ்னிக்ததாராக்ஷா சமைக்ஷத சமந்ததா ஊச்சிவான் இதமுர்வீஷா சதசம்ஹர்ஷயன்னிவ. சாருச்சித்ரபதம் ஸ்லக்ஷ்ணம் மிருஷ்டம் கூடமவிக்ளவம் சர்வேஷாம் உபகாரார்த்தே ததா அனுவதன்னிவ. ஸ்ரீமான் கைகளில் குஷம் தர்பை அடைக்கின்றிருக்கான். மகாராஜாவை பார்த்தாலே எல்லாருடைய தாப்பங்களும் போயிடுமாம், அவ்வளவு அழகு பொருந்தியவன். கண்கள்லாம் உள்ள கனகரேன்னு விழிகள் பொருந்தியவன். இந்த பூமிக்கு அதிபதி, பூமிக்கெல்லாம் அரசாள்ற ராஜானவன். அப்பேற்பட்ட அந்த பிருத்து மகாராஜாவை அங்கே கூழ்மி இருக்கிற எல்லா இருக்கிற ராஜ ரிஷிகள், தேவ ரிஷிகள் எல்லாரையும் சந்தோஷிக்க செய்கிற மாதிரி எல்லாரையும் அப்படி ஒரு தடவை பார்த்தானாம் ராஜா. பார்த்துவிட்டு எல்லார் காதுக்கும் ரொம்ப இனிமையான சப்தத்தோடு கூட, அழகான வார்த்தைகளோடு கூட, ரொம்ப சுத்தமாகவும் அழகான பொருள், அழகான மீனிங் சொற்களாலும் அதுக்குள்ள நல்ல மேட்டர் இருக்கக்கூடியதாகவும், சுத்தி வளைக்காமலும் நேர எல்லாருடைய மனசுக்கும் புரிய முடியாவும் அவன் பேச ஆரம்பிச்சான். என்ன பேச போறாங்கிறத பின்னாடி சொல்ல போறாள். ஊச்சிவான் இதமுர்வீஷா சதசம்ஹர்ஷயன்னிவ. சாரு சித்திரபதம் ஸ்லக்ஷ்ணம். அழகான வார்த்தைகள்னால இனிமையான குரல்ல பேச ஆரம்பிச்சான். ஸ்லக்ஷ்ணம் ரிஷ்டம் கூடம் அவிக்ளவம் சர்வேஷாம் உபகாரார்த்தே ததா அனுவதன்னிவ. எல்லாருக்கும் க்ஷேமத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக நல்ல ஒரு விஷயத்தை, உபதேசத்தை எடுத்து சொன்னானாம் மகாராஜா ராஜா சொன்னாள். சாரு சித்திரபதம் ஸ்லக்ஷ்ணம் மிருஷ்டம் கூடம் அவிக்ளவம் சர்வேஷாம் உபகாரார்த்தே ததா அனுவதன்னிவ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமஹ. மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச கங்கா யமுனயோர்நத்யோः கங்கா யமுனயோர்நத்யோः கங்கா யமுனயோர்நத்யோः அந்தராக்ஷேத்ரமாவசன்னே அந்தராக்ஷேத்ரமாவசன் அந்தராக்ஷேத்ரமாவசன் ஆரப்தானேவ புபுஜே ஆரப்தானேவ புபுஜே ஆரப்தானேவ புபுஜே போகான் புண்ணியஜிஹாசயா போகான் புண்ணியஜிஹாசயா போகான் புண்ணியஜிஹாசயா சர்வத்ராஸ்கலிதா தேசः சர்வத்ராஸ்கலிதா தேசः சர்வத்ராஸ்கலிதா தேசः சப்தத்வீபைகதண்டத்ருக் 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 அந்யத்ர பிராமணகுலாத் அந்யத்ர பிராமணகுலாத் அந்யத்ர பிராமணகுலாத் அந்யத்ராச்யுதகோத்ரதः 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 ஏகதாசீன்மஹாசத்ர 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 தீக்ஷா தத்ர திவௌகசாம் தீக்ஷா தத்ர திவௌகசாம்
दीक्षा तत्र दिवौकसाम् समाजो ब्रह्मर्षीणाञ्च समाजो ब्रह्मर्षीणाञ्च समाजो ब्रह्मर्षीणाञ्च राजर्षीणाञ्च सत्तमा राजर्षीणाञ्च सत्तमा राजर्षीणाञ्च सत्तमा तस्मिन्नर्हत्सु सर्वेषु तस्मिन्नर्हत्सु सर्वेषु तस्मिन्नर्हत्सु सर्वेषु स्वर्चितेषु यथार्हतः स्वर्चितेषु यथार्हतः स्वर्चितेषु यथार्हतः उत्थितः सदसो मध्ये उत्थितः सदसो मध्ये उत्थितः सदसो मध्ये ताराणामुडुराडिव ताराणाम् उडुराडिव ताराणामुडुराडिव प्रांशुः पीनायत भुजो प्रांशुः पीनायत भुजो प्रांशुः पीनायत भुजो गौरः कञ्जारुणेक्षणः गौरः कञ्जारुणेक्षणः गौरः कञ्जारुणेक्षणः सुनासः सुमुखः सौम्यः सुनासः सुमुखः सौम्यः सुनासः सुमुखः सौम्यः पीनांसः सुद्विजस्मितः पीनांसः सुद्विजस्मितः पीनांसः सुद्विजस्मितः व्यूढवक्षा बृहच्छ्रोणिः व्यूढवक्षा बृहच्छ्रोणिः व्यूढवक्षा बृहच्छ्रोणिः वलिवल्गुदलोदरः 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 आवर्तनाभिरोजस्वी 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 काञ्चनोरुः उदग्रपात् काञ्चनोरुः उदग्रपात् काञ्चनोरुरुदग्रपात् सूक्ष्मवक्रासितस्निग्ध 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 मूर्धजः कम्बुकन्धरः मूर्धजः कम्बुकन्धरः मूर्धजः कम्बुकन्धरः महाधने दुकूलाग्र्ये महाधने दुकूलाग्र्ये महाधने दुकूलाग्र्ये परिधायोपवीय च परिधायोपवीय च परिधाय उपवीय च परिधायोपवीय च व्यञ्जिताशेषगात्रश्रीः 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 नियमे न्यस्तभूषणः नियमे न्यस्तभूषणः नियमे न्यस्तभूषणः कृष्णाजिनधर श्रीमान् कृष्णाजिनधर श्रीमान् कृष्णाजिनधर श्रीमान् कुशपाणिः कृतोचितः कुशपाणिः कृतोचितः कुशपाणिः कृतोचितः शिशिरस्निग्धताराक्षः 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 समैक्षत समन्ततः समैक्षत समन्ततः समैक्षत समन्ततः ऊचिवान् इदमुर्वीशः ऊचिवान् इदमुर्वीशः ऊचिवान् इदमुर्वीशः सदः संहर्षयन्निव सदः संहर्षयन्निव सदः संहर्षयन्निव चारुचित्रपदं श्लक्ष्णम्
चारुचित्रपदं श्लक्ष्णं चारुचित्रपदं श्लक्ष्णं सृष्टं गूढमविक्लवं मृष्टं गूढमविक्लवं मृष्टं गूढमविक्लवं मृष्टं गूढमविक्लवं सर्वेषामुपकारार्थं 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 तदा अनुवदन्निव तदा अनुवदन्निव तदा अनुवदन्निव ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த 21வது ஸ்லோகத்திலேருந்து பல ஸ்லோகங்களில் மகாராஜா பிருத்து சக்கரவர்த்தி சபையில் எழுந்து நின்றுண்டு அங்கே இருக்கப்பட்டவாள் எல்லாரையும் பார்த்துண்டு இனிமையான குரலில் வசத்தியான உபதேசங்களை சொல்ல ஆரம்பித்தாள்னு இந்த ஸ்லோகங்களில் சொல்ல போகிறாள். ராஜோவாச்ச சப்யாஷ்ணுனுத பத்ரம் வஹா சாதவோ ய இஹாகதாஹ சத்சு ஜிக்ஞாசுபிர்தர்மம் ஆவேத்யம் ஸ்வமனீஷிதம். ஹே சாது ஜனங்களே, ஹே வித்வான்களே, சபையில் கூடியிருக்கக்கூடிய சாதுக்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நீங்கள்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இது, நான் அதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்தாள். எந்த விஷயங்கள் தர்மமோ அதெல்லாம் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன்னாள். என்ன அர்த்தம்னா, அந்த சாது வந்திருக்கிற ஜனங்களெல்லாம் வித்வான்கள், அவளுக்கு தெரியாதில்லை இந்த தர்மங்கள் இவர் சொல்ல போகிறது. இதை வியாஜமாக வச்சு சாதாரண ஜனங்களுக்கு இவர் இப்படி சொன்னாருங்கிறது நாளைக்கு பேப்பரில் வந்ததுன்னா இவருடைய ஸ்பீச்சை பப்ளிஷ் பண்ணிவிடுவேன். அப்போது ஜனங்களெல்லாம் தெரிஞ்சுப்பாளாம் இவர் என்ன சொன்னாலோ அந்த தர்மங்களெல்லாம் அப்படின்னு வியாக்கியானத்தில் சொன்னாள். சப்யாஷ்ணுனுத பத்ரம் வஹா சாதவோ யைஹாகதாஹ சத்சு ஜிக்ஞாசுபிர்தர்மம் ஆவேத்யம் ஸ்வமனீஷிதம். ஜனங்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உயர்ந்த தர்மங்கள் எடுத்து நான் சொல்ல போகிறேன்னாள். அகம் தண்டதரோ ராஜா பிரஜானாம் இஹ யோஜிதः ரக்ஷிதா விருத்திதஸ்வேஷு சேதுஷு ஸ்தாபிதா பிருதக். என்ன ஈஸ்வர சங்கல்பத்தினால ராஜாவாக இந்த லோகத்தை பரிபாலனம் பண்ணுறக்கூடிய கடமை எனக்கு ஏற்பட்டிருக்கு. அப்பொழுது நான் பிரஜைகளுக்கு நல்ல சிக்ஷை பண்ணுறதுன்னா என்ன, அவளுக்கு நல்ல உபதேசத்தை பண்ணணும். யார் உபதேசத்துக்கு அடங்கானோ அவனை அவர் வச்சிருக்கிற ஆயுதங்கள்னால சிக்ஷை பண்ணணும். அப்படி பண்ணி சாதுக்களை ரட்சிப்பாள். அவள் எப்படி ரட்சிப்பாள்? அவளுக்கு உயர்ந்த வித்தியை சிக்ஷிப்பிச்சு அவள் எப்படி ஜீவனத்தை அவள் எப்படி நல்ல உத்தியோகம் பண்ணி வேலை செஞ்சு கர்மாவை செஞ்சு ஜீவிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அவளுக்கு தெரிய முடியா பண்ணுவாள். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எது அவளுக்கு என்ன ஹிதமோ அதை ராஜாவான ஒருவன் சொல்ல வேணும், அதை சொல்லுவாளாம். அதுக்காகத்தான் ராஜாவாக என்னை வச்சிருக்காள்னு சொன்னாள். அகம் தண்டதரோ ராஜா, நான் தண்டம் வச்சுருக்கேன், பவர்ஃபுல் வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஆனால் அது எப்படி உபயோகம் பண்ணணுமோ அப்படி உபயோகம் பண்ணணும். அகம் தண்டதரோ ராஜா பிரஜானாமிக யோஜிதா ரக்ஷிதா விருத்திதஸ்வேஷு சேதுஷு ஸ்தாபிதா பிருதக் தஸ்ய மே ததனுஷ்டானாத் யானாஹு பிரம்மவாதினா லோகாஸ்யு காமசந்தோஹா யஸ்ய துஷ்யதி திருஷ்டதிருக்கு. இவ்வாறாக ராஜாவானவன் செஞ்சாக்க ஜனங்களை பிரஜைகளை ரட்சித்தாள், துஷ்டால் நிகிரகம் பண்ணி சிக்ஷாவில் பரிபாலனம் பண்ணாள், அவளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து தெரிய பண்ணாள், சிக்ஷை பண்ணாள். அப்போது அந்த ராஜா அவனுக்கு என்னென்னங்கள்லாம் உசர்ந்த லோக்கங்கள் கிடைக்கும், என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் எனக்கு கிடைக்கட்டும், நான் எனக்கு பகவான் என்ன அனுகிரகம் பண்ணுறோ அது கிடைக்கட்டும் நாள். ஏன்னா அப்படி தான் சொல்லியிருக்கின்ற. ய உத்தரேத் கரம் ராஜா பிரஜா தர்மேஷு அசிக்ஷயன் பிரஜானாம் ஷமலம் புங்கே பகம் ச ஸ்வம் ஜாதி சஹா.
நல்ல ஒசத்தியான ராஜாங்கிறவன் எப்படி பரிபாலனை பண்ணும்னாள், அவனுடைய கடமை என்னென்னா நல்ல தர்மங்கள் எடுத்து ஜனங்கள் அவளுடைய தர்மங்களை அவளுடைய கடமையை அதில் பிரவர்த்திக்க முடியாது செய்யணுமா, அதுக்கு தான் சிக்ஷிக்கணும். சும்மா அவனுக்கு கையில் வெப்பனை வச்சுருந்து சிக்ஷித்து டேக்ஸை மாத்திரம் வரியை மாத்திரம் எனக்கு கொடுங்கோன்னு சொல்லி அதை மாத்திரம் வாங்கிட்டு இருந்தா அந்த ராஜாவுக்கு என்ன ஆகும்னாள், பிரஜைகளுடைய பாப்பங்கள் எல்லாம் அவனை வந்து சேர்ந்துடும்னாள், அவங்ககிட்ட ஐஸ்வர்யம் இருக்கே அதெல்லாம் நசிச்சு போயிடும்னாள். உத்தரேத்கரம் ராஜா பிரஜா தர்மேஷு அசிக்ஷயன் பிரஜானாம் ஷமலம் புங்தே பகம் சஸ்வம் ஜஹாதி சஹா. அவனுடைய பகம் இருக்கே சொத்து எல்லாம் அழிஞ்சு போயிடுமாம். வெறுமன வரியை மாத்திரம் பண்ணிட்டு ஒன்றும் ஜனங்களுக்கு உபயோகமான விஷயங்கள் தர்மத்தை பிரவர்த்திக்க முடியாத விஷயங்களை செய்யாத ராஜாவுக்கு நாள். தத் பிரஜா பர்த்ருபிண்டார்த்தம் ஸ்வார்த்தமேவானசூயவஹ குருதாதோக்ஷஜதியஹ தர்ஹி மேனுக்ரஹ கிருதஹ. ராஜா என்ன பரிபாலனை பண்ணணும் எப்படின்னா, ஜனங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னா, அவள் ஒத்துருமா அசூயே இல்லாமல் எப்படி ஸ்ராத்தத்தில் பிண்ட பிரதானம் பண்ணி பித்திருக்களை சந்தோஷம் பண்ணி வைப்பாளோ அப்படி இந்த பிரஜைகள் ஆனால் நீங்கள் எல்லாரும் எனக்கு பிண்ட பிரதானம் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுக்குற வரியை கொடுத்து, எப்படி பிண்ட பிரதானம் பண்ணால் பரலோகித்தத்துக்காக பிண்ட பிரதானம் பண்ணுறாள், பித்திருக்களை ரட்சிக்கணும் அவள் கொடுக்கணுங்கிறதுக்காக, அப்படி நீங்கள் அவளுடைய தர்மத்தை கடமைகளை செஞ்சு அந்த கடமைகள்லேருந்து வர பலம் இருக்கே அதையும் நீங்கள் வச்சுக்காமல் வாசுதேவார்ப்பண புத்தியோடு பண்ணணும்னாள். பகவான் கிருஷ்ணார்ப்பணம்ங்கிறதாக எல்லாம் நாங்கள் பண்ணுற அதனுடைய பலனெல்லாம் கிருஷ்ணனுக்கு போய் சேரணும்னு எல்லாத்தையும் சர்வ பல பரித்தியாகம் அதை பண்ணிடணுமா, அந்த பலத்தெல்லாம் தியாகம் பண்ணணுமா. அப்படி ஒரு நல்ல தியாக புத்தியோடு கூட நீங்கள் செய்யணுங்கிறதாக சொன்னான். தத் பிரஜா பர்த்ருபிண்டார்த்தம் ஸ்வார்த்தமேவானசூயவஹ குருதாதோக்ஷஜதியஹ தர்ஹி மேனுக்ரஹ கிருதஹ. எல்லா தர்மங்களையும் செஞ்சு கடமைகளை செய்யணும், ஆனால் செஞ்சு வர பலனை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடிய புத்தி வரணும்னாள். அந்த ஈஸ்வரனுக்கு அதை அர்ப்பணம் பண்ணக்கூடிய புத்தி உங்களுக்கெல்லாம் ஏற்படணுங்கிறதாக உபதேசம் பண்ணாள். குருதாதோக்ஷஜதியஹ தர்ஹி மேனுக்ரஹ கிருதஹ யுஹ்யம் ததனுமோதத்வம் பித்ருதேவர்ஷயோ மலாஹ கர்த்து சாஸ்து அனுஜ்ஞாது துல்யம் யத் பிரேத்ய தத்பலம். ஆகினால இங்கே குழுமி இருக்கிற பித்ருகணங்கள், தேவதைகள், சாது ஜனங்கள் எல்லார்த்தையும் நான் என்ன வேண்டுறேன்னால், யார் ஒருவன் என்ன காரியம் செஞ்சாலும் அவன் மரித்த பிறகு அவன் செய்த காரியங்கள் இருக்கே அதனுடைய பலன் யாரெல்லாம் போய் சேர்றதுனால், செஞ்சவன், செய்ய தூண்டியவன், செய்வதற்கு ஒத்தாசையாக இருந்தவன், இவா எல்லாருக்கும் போய் சேர்றது அவன் பண்ணின அந்த காரியத்தினுடைய பலன் நாள். யூயம் ததனுமோதத்வம் பித்ருதேவர்ஷயோ மலாஹ கர்த்து சாஸ்து அனுஜ்ஞாது துல்யம் யத் பிரேத்ய தத்பலம். நல்ல தர்ம காரியங்களை ஈஸ்வர அர்ப்பணமாக நினச்சி பண்ணக்கூடிய எந்த விஷயமானாலும் செய்கிறவன், செய்ய தூண்டியவன், செய்ததற்கு சப்போர்ட்டாக இருந்தவன், இத்தனை பேருக்கும் போய் சேர வேண்டும் என்பதாக இங்கே வந்திருக்கிற ஏ பித்திருக்கணங்களே, ஏ தேவதைகளே, சாதுக்களே, நீங்கள் அனுகிரகம் பண்ணும் நாள். அஸ்தி யஜ்ஞபதிர்நாம கேஷாஞ்சித் அர்ஹசத்தமாக இஹாமுத்ர ச லக்ஷ்யந்தே ஜோத்ஸ்னாவத்யஹ க்வசித் புவஹ. சாஸ்திரங்களில் என்ன சொல்ல தெரியுமா? பிருத்து சக்கரவர்த்தி சபையில் இருக்கிற பாட்டை பற்றி சொல்கிறார். வேணும் அந்த சமயத்தில் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாலாம், ஈஸ்வரன் கடவுளுங்கிறதே ஒருத்தரும் கிடையாது, அவன் என்ன ஆக்ஷன் பண்ணுறானோ அதுக்கு பலன் உண்டு. வாட் எவர் யூ ஹவெவர் யூ ஆக்ட் த ரிசல்ட் இஸ் கமன்சுரேட் வித் த எஃபர்ட் தட் யூ டூ, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவாள். ராஜா சொன்னால் அப்படி இல்லை, சாஸ்திரத்தில் அப்படி சொல்லலை,
இதுக்குள்ள உள்ள அடங்கி இருக்கிறது பகவான் ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காருங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறான். அஸ்தி யஜ்ஞபதிர்நாம கேஷாஞ்சின் அர்ஹசத்தமா யாமுத்ர ச லக்ஷ்யந்தே ஜோத்ஸ்னாவத்ய க்வசித் புவஹ இஹச்ச அமுத்ரச்ச. இந்த லோகத்துலேயும் சரி, இதுக்கு பின்னாடி வேற ஒரு லோகம் இருக்கே அங்கேயும் சரி, எங்கேயுமே ஊடுருவி இருக்கப்பட்டவர் யஜ்ஞபதி பகவான் ஈஸ்வரன். அவருடைய சங்கல்பத்தினால்தான் எல்லாம் நடக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். காரியம் பண்ணுறதேன் நான் மனோ உத்தானபாதஸ்ய த்ருவஸ்யாபி மஹீபதே பிரியம்ரதஸ்ய ராஜர்ஷேः அங்கஸ்யாஸ்மத் பிதுः பிதுः ஈத்ருஷானாம் அதான்யேஷாம் அஜஸ்ய ச பவஸ்ய ச பிரக்லாதஸ்ய பலேச்சாபி கிருத்யமஸ்தி கதாப்ருதா. நான் சொல்றது எல்லா கர்மாவுக்கும் கர்மா பண்ணால் போகிறோம், அதுக்கு பலன் வந்து சேருங்கிறதா நினச்சிருந்தா அகம்பாவத்தோடு இருக்காதீங்கோ. எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கப்பட்டவர் பகவான் யஜ்ஞபதி ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தால் தான் எல்லாம் நடக்கிறது. இது சாஸ்திரங்கள் வேதங்களில் சொல்லப்பட்டது மாத்திரமில்லை, எனக்கு முன்னாடி வந்த மூதாதையர்கள் இருக்காளே மன்வாதிகள், மனு, உத்தானபாதன், துருவன், பிரியவிரதன், என்னுடைய தாத்தா அங்கன், பிரகலாத மகாராஜா, பலி சக்கரவர்த்தி, இவாள்லாம் என்ன பண்ணியிருக்காள்? அவளுடைய சரித்திரத்தை பாருங்கோ. அவள் ஒவ்வொருத்தருடைய சரித்திரத்துலேயும் பார்த்தா பகவானுடைய பங்கு இருந்திருக்கு. அவள் ஒவ்வொருத்தருக்கும் ஈஸ்வர அனுகிரகம் இருந்து அதனால் அவள்லாம் க்ஷேமத்தை அடைஞ்சிருக்காள் சொன்னாள். மனோ உத்தானபாதஸ்ய த்ருவஸ்யாபி மஹீபதே பிரியவ்ரதஸ்ய ராஜர்ஷேः அங்கஸ்யாஸ்மத் பிதுः பிதுः ஈத்ருஷானாம் அதான்யேஷாம் அஜஸ்ய ச பவஸ்ய ச பிரக்லாதஸ்ய பலேச்சாபி கிருத்யமஸ்தி கதாப்ருதா. பகவானுடைய அனுகிரகம் இருந்திருக்கு உள்ளுக்குள்ளே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா கர்மா பண்ணினா, கர்மா மாத்திரம் பண்ணினா போகிறோம், உடனே பலன் கிடைச்சிடணும்னு நினச்சிக்கப்படாதுனால். தௌஹித்ராதீன்ருதே மிருத்யோः சோச்யான் தர்ம விமோகிதான் வர்கஸ்வர்காபவர்காணாம் பிராயேணைகாத்மியஹேதுனா. வேணன், எனக்கு என்னோட பிதாவான வேணன், அவன் சாக்ஷாத் மிருத்யுனுடைய பேரன். அவன் இருந்தபோது கூட அவனுக்கு அவன் பயப்பட முடியாயிடுச்சு. ஏன்னா அவன் ஈஸ்வரனே வேண்டான்னு தான் காரியத்தையே நம்பியிருந்தவனா. அப்போ ஈஸ்வரனை விலக்கிவிட்டு அவன் பண்ணின காரணத்தினால அவனுக்கு உயர்ந்த லோகங்கள் கிடைக்கல, அவன் துர்கதியை போய் அடைஞ்சுட்டான். தௌஹித்ராதீன்ருதே மிருத்யோஹோ சோச்யான் தர்ம விமோகிதான் வர்கஸ்வர்காபவர்காணாம் பிராயேணைகாத்மியஹேதுனா. அதனால் அவன் தன்னுடைய செயல்கள்னாலேயே எல்லாம் செஞ்சு பிள்ளான்னு கர்வத்தோடு இருந்தவன். ஈஸ்வரனை அங்கே கொண்டு வரல, ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவன். அதனால் அவனுக்கு துர்கதி ஏற்பட்டதுனால் யத் பாத சேவாபிருச்சித்தபஸ்வினாம் அசேஷ ஜன்மோபசிதம் மலம் தியः சத்யக்ஷிணோதி அன்வகமேததி சதி யதா பதாங்குஷ்ட வினிஸ்ருதா சரித்து. ஆகையினால நான் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன உபதேசம் பண்ணுறேன்னா, பகவானான ஸ்ரீமன் நாராயணன் வாசுதேவன் பகவான், அவனுடைய சரணங்கள், தாமரை பூ போன்ற சரணங்கள் இருக்கே, அதை போய் பிடிச்சுங்கோள், அதை நீங்கள் சேவிங்கோ. அப்படி பண்ணினா கஷ்டப்பட்டு இருக்கப்பட்ட ஜனங்களுடைய அழுக்கு இருக்கே, அது போயிடும் நாள். அசேஷ ஜென்மோபசிதம் மலம் தியா, அது என்ன நாள்? உடனே போயிடும் நாள், ரொம்ப நேரம் வேண்டாம். எப்படி ஒரு கங்கை ஜலத்தில் குளித்தா அது உடனே புனிதமாக ஆறதோ, அது பகவானுடைய கால்கள் கட்ட விரல்லேருந்து தோன்றின அந்த கங்கை இருக்கே, அது எப்படி ஒருத்தனை ஸ்நானம் பண்ண உடனே புனிதப்படுத்துறதோ, அந்த மாதிரி உடனே பகவத் சரணத்தை போய் மனசை வச்சோன்னா
எல்லா பாப்பங்கள்லேருந்தும் அவ பரிசுத்தமாக ஆக்கப்படுகிறார்கள்னால் சத்ய க்ஷிணோதி அன்வகமேததி சதி யதா பதாங்குஷ்ட வினிஸ்ருதா சரித்து யதா பதாங்குஷ்ட வினிஸ்ருதா சரித்து. பகவத் சரணம் கட்ட விரல்லேருந்து தோண்டின கங்கை நதி இருக்கே, அது எப்படி எல்லாரையும் புனிதப்படுத்துறதோ, சத்யா உடனே புனிதப்படுத்துறதோ, அப்படி யத் பாத சேவாபி ருச்சி தபஸ்வினாம் அசேஷ ஜென்மோபசிதம் அலம் தியா. அசேஷன்னார் கொஞ்சம் கூட மிச்சமில்லாமல் எல்லா மலத்தையும் எல்லா அழுக்குகளையும் எல்லா பாப்பங்களையும் பகவத் சரணத்தில் மனசை கொண்டு வச்சா அந்த பாப்பங்களெல்லாம் போய்டுறதுனாள் கங்கை ஜலம் மாதிரி உடனே அது புனிதப்படுத்தி விடுகின்றன என்னார். யத் பாத சேவாபி ருச்சிஸ்தபஸ்வினாம் அசேஷ ஜன்மோபசிதம் மலம் தியா சத்யா க்ஷிணோதி அன்வகமேததி சதி யதா பதாங்குஷ்ட வினிஸ்ருதா சரித்து வினித்துதாசேஷ மனோமலப்புமான் அசங்க விஜான விசேஷ வீத்யவான் யதங்கிரிமூலே கிருதகேதன புனः ந சம்ஸ்ருதிம் கிளேசவகாம் பிரபத்யதே. எந்த ஒரு பக்தன் பகவானுடைய சரணங்களில் போய் தன் மனசை வச்சு அங்கேயே நான் வசிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கானோ, அந்த பகவத் சரணங்களில் போய் சரணம்னு அடைஞ்சுட்டானோ, அவன் பூர்ணமாக பரிசுத்தப்படுத்தப்பட்டு அவனுடைய பக்தி யோகமானது அவனுக்கு தெம்ப கொடுத்து அவனை சதா சர்வதா பகவத் சரணத்திலேயே வசிக்க செய்யுமாம். 3 தாபங்கள் இருக்கே, அந்த தாபங்கள்லேருந்து அவன் பூர்ணமாக அவன் விலக்கப்படுகிறான். 3 தாபமும் அவனை அணுகாதுன்னாள், தாபத்தில் மாட்டிக்க மாட்டான்னாள். ஒரு கிளேசமும் அவன் அணுகாது. இந்த திருப்பி திருப்பி ஜனன மரணம்ங்கிறதான சம்சாரம் இருக்கே, அதுலேருந்து அவனுக்கு விமுக்தினாள். வினிர்துதாசேஷ மனோமலப்புமான் அசங்க விஜான விசேஷ வீத்யவான் யதங்கிரிமூலே கிருதகேதன புனः ந சம்ஸ்ருதிம் கிளேசவகாம் பிரபத்யதே. மறுபடியும் போய் இந்த சம்சாரத்தில் உழல முடியான நிலைமை வராது அந்த பக்தனுக்கு நாள். தமேவ யூயம் பஜதாத்மவிருத்திபிஹி மனோவசக்காய குணைः ஸ்வகர்மபிஹி அமாயினா காமதுகாங்கிரி பங்கஜம் யதாதிகாராவசிதார்த்த சித்தயः. பிருத்து மகாராஜா ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப உசத்தியான உபதேசத்தை பண்ணாள். நீங்கள் உங்களுடைய மனசு, உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய உடம்பு, உங்களுடைய கர்மாக்கள் எல்லா மூலமாகவும் மனசை நன்னா விஷாலமாக வச்சுண்டு பகவானை சதா பக்தி பண்ணி ஆராதிக்க வேண்டும்னாள். தமேவ யூயம் பஜதாத்மவிருத்திபிஹி ஆத்மவிருத்திபிஹி மனோ வசஹ காயகுணை ஸ்வகர்மபிஹி. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு கர்மாவையும் பகவான் கிருஷ்ணார்ப்பணம்னு பண்ணிவிட்டு மனசு, வாக்கு, காயம், உங்களுடைய குணம், கர்மம் எல்லாத்தையும் பகவானுக்கு கொடுக்கணும், பக்தி பண்ணணும்னாள். அமாயின காமதுகாங்கிரி பங்கஜம் யதா அதிகாராவசிதார்த்த சித்தயா. அவசிதார்த்த சித்தயா, உங்களுக்கு பரிபூர்ணமாக நம்பிக்கை வரணும் பகவான் மேலே. அப்படி வந்து பூர்ணமாக பகவானை தியானம் பண்ணி அவர்கிட்ட சரணம்னு அடைஞ்சுட்டேன்னா திருப்பி சம்சாரத்தில் மாட்டிக்க மாட்டேன்னு உபதேசம் பண்ணாள் 33வது ஸ்லோகத்தில். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ராஜோவாச்ச 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 சப்யாः ஸ்ருணுத பத்ரம் வஹ சப்யாः ஸ்ருணுத பத்ரம் வஹ சப்யாः ஸ்ருணுத பத்ரம் வஹ சாதவோ யைஹாகதாः சாதவோ யைஹாகதாः சாதவோ யைஹாகதாः சத்சு ஜிக்ஞாசுபிர்தர்மம் சத்சு ஜிக்ஞாசுபிர்தர்மம்
सत्सु जिज्ञासुभिर्धर्मम् आवेद्यं स्वमनीषितम् आवेद्यं स्वमनीषितम् आवेद्यं स्वमनीषितम् अहं दण्डधरो राजा अहं दण्डधरो राजा अहं दण्डधरो राजा प्रजानामिह योजितः प्रजानामिह योजितः प्रजानामिह योजितः रक्षिता वृत्तिदस्वेषु रक्षिता वृत्तिदस्वेषु रक्षिता वृत्तिदस्वेषु सेतुषु स्थापिता पृथक् सेतुषु स्थापिता पृथक् सेतुषु स्थापिता पृथक् तस्य मे तदनुष्ठानात् तस्य मे तदनुष्ठानात् तस्य मे तदनुष्ठानात् यानाहुर्ब्रह्मवादिनः 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 लोकास्युः कामसन्दोहा लोकास्युः कामसन्दोहा लोकास्युः कामसन्दोहा यस्य तुष्यति दिष्टदृक् यस्य तुष्यति दिष्टदृक् यस्य तुष्यति दिष्टदृक् य उद्धरेत्करं राजा य उद्धरेत्करं राजा य उद्धरेत्करं राजा प्रजाधर्मेष्वशिक्षयन् 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 प्रजानां शमलं भुङ्क्ते प्रजानां शमलं भुङ्क्ते प्रजानां शमलं भुङ्क्ते भगं च स्वं जहाति सः भगं च स्वं जहाति सः भगं च स्वं जहाति सः तत्प्रजा भर्तृपिण्डार्थं तत्प्रजा भर्तृपिण्डार्थं तत्प्रजा भर्तृपिण्डार्थं स्वार्थमेवानसूयवः 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 कुरुताधोक्षजधियः 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 तर्हि मे अनुग्रहः कृतः तर्हि मे अनुग्रहः कृतः तर्हि मे अनुग्रहः कृतः तर्हि मे अनुग्रहः कृतः यूयं तदनुमोदध्वं यूयं तदनुमोदध्वं यूयं तदनुमोदध्वं पितृदेवर्षयो मलाः पितृदेवर्षयो मलाः पितृदेवर्षयो मलाः कर्तुः शास्तुरनुज्ञातुः कर्तुः शास्तुरनुज्ञातुः कर्तुः शास्तुरनुज्ञातुः तुल्यं यत्प्रेत्य तत्फलं तुल्यं यत्प्रेत्य तत्फलं तुल्यं यत्प्रेत्य तत्फलम् अस्ति यज्ञपतिर्नाम अस्ति यज्ञपतिर्नाम अस्ति यज्ञपतिर्नाम केषाञ्चिद् अर्हसत्तमाः केषाञ्चिदर्हसत्तमाः केषाञ्चिदर्हसत्तमाः इहामुत्र च लक्ष्यन्ते इहामुत्र च लक्ष्यन्ते इहामुत्र च लक्ष्यन्ते ज्योत्स्नावत्यः क्वचिद्भुवः ज्योत्स्नावत्यः क्वचिद्भुवः ज्योत्स्नावत्यः क्वचिद्भुवः मनोरुत्थानपादस्य 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 ध्रुवस्यापि महीपतेः ध्रुवस्यापि महीपतेः ध्रुवस्यापि महीपतेः प्रियव्रतस्य राजर्षेः प्रियव्रतस्य राजर्षेः प्रियव्रतस्य राजर्षेः अङ्गस्यास्मत्पितुः पितुः अङ्गस्यास्मत्पितुः पितुः
அங்கஸ்யாஸ்மத்பிதுः பிதுः ஈத்ருஷானாமதான்யேஷாம் 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 அஜஸ்ய ச பவஸ்ய ச அஜஸ்ய ச பவஸ்ய ச அஜஸ்ய ச பவஸ்ய ச பிரக்லாதஸ்ய பலேச்சாபி பிரக்லாதஸ்ய பலேச்சாபி பிரக்லாதஸ்ய பலேச்சாபி கிருத்யமஸ்தி கதாப்ருதா கிருத்யமஸ்தி கதாப்ருதா கிருத்யமஸ்தி கதாப்ருதா தௌஹித்ராதீன் ரிதே மிருத்யோः தௌஹித்ராதீன் ரிதே மிருத்யோः தௌஹித்ராதீன் ரிதே மிருத்யோः शोच्यान् धर्मविमोहितान् शोच्यान् धर्मविमोहितान् शोच्यान् धर्मविमोहितान् वर्गस्वर्गापवर्गाणां 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 प्रायेणैकात्म्यहेतुना 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 यत्पादसेवाभिरुचिस्तपस्विनां यत्पादसेवाभिरुचिस्तपस्विनां यत्पादसेवाभिरुचिस्तपस्विनाम् अशेषजन्मोपचितं मलं धियः अशेषजन्मोपचितं मलं धियः अशेषजन्मोपचितं मलं धियः सद्यक्षिणोत्यन्वहमेधति सति सद्यक्षिणोत्यन्वहमेधति सति सद्यक्षिणोत्यन्वहमेधति सति यथा पदाङ्गुष्ठविनिसृता सरित् यथा पदाङ्गुष्ठविनिसृता सरित् यथा पदाङ्गुष्ठविनिसृता सरित् विनिर्धुताशेषमनोमलः पुमान् विनिर्धुताशेषमनोमलः पुमान् विनिर्धुताशेषमनोमलः पुमान् असङ्गविज्ञानविशेषवीर्यवान् 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 यदङ्घ्रिमूले कृतकेतनः पुनः यदङ्घ्रिमूले कृतकेतनः पुनः यदङ्घ्रिमूले कृतकेतनः पुनः न संस्मृतिं क्लेशवहां प्रपद्यते न संस्मृतिं क्लेशवहां प्रपद्यते न संस्मृतिं क्लेशवहां प्रपद्यते तमेव यूयं भजतात्मवृत्तिभिः तमेव यूयं भजतात्मवृत्तिभिः तमेव यूयं भजतात्मवृत्तिभिः मनोवचक्कायगुणैः स्वकर्मभिः मनोवचक्कायगुणैः स्वकर्मभिः मनोवचक्कायगुणैः स्वकर्मभिः अमायिनः कामदुगाङ्घ्रिपङ्कजम् अमायिनः कामदुगाङ्घ्रिपङ्कजम् अमायिनः कामदुगाङ्घ्रिपङ्कजम् यथाधिकारावसितार्थसिद्धयः 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 ஸ்ரீஹரயே நமஹ. இன்றைய தினம் இந்த 33 ஸ்லோகத்தோட நிறுத்திப்போம். அடுத்த வாரம் 34வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து அந்த அத்தியாயம் முழுக்க 52 ஸ்லோகம் பரியந்தம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय
पुण्यश्लोकाय मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परम् किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।